அரசின் பல்வேறு முக்கிய கட்டுமான பணிகளை மேற்கொண்ட கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகங்கள், உரிமையாளர்களுடைய வீடுகளில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுல். கோகுல், இப்ப இந்த வருமான வரித்துறை சோதனையினுடைய அடிப்படை என்ன? எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை 2வது நாளாக நடைபெறுகிறது? சிஎம்கே என்ற கட்டுமான நிறுவனம் தமிழக அரசுடைய பல்வேறு டெண்டர் பணிகளை, கட்டிட பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த அலுவலகத்துல, இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகத்துல நேற்றைய தினம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கினாங்க. இன்று 2வது நாளாக இந்த சோதனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தெனாய் நகர்ல இந்த நிறுவனத்துக்கு தலைமை அலுவலகம் இருக்கிறது. அங்கு நேற்று காலை ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய உரிமையாளருடைய வீடு மற்றும் எழும்பூரில் இருக்கக்கூடிய மற்றொரு அலுவலகம் என 3 இடங்கள்ல சென்னையில மட்டும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அதே போல ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்திலையும் சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த ஆட்சி காலத்துல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடம், அதே போல பொதுப்பணித்துறையுடைய டெண்டர் பணிகள் மற்றும் வீட்டு வசதி வாரியத்துடைய கட்டிட பணிகள் எல்லாம் இந்த நிறுவனம் பல பணிகளை செஞ்சு வந்திருக்காங்க. தற்பொழுது ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி கட்டிடம் உள்ளிட்ட முக்கியமான பல அரசு பணிகளை செஞ்சு வரக்கூடிய இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக உள்ள புகாரை எடுத்துதான் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெறுவதாகவும், இந்த சோதனை இன்று முழுவதும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி வருமான வரித்துறையினுடைய சோதனை சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.